Hello, welcome back to Simply at Home. Vanakkam. This is Ramya here with Simply at Home. Today's video, we're going to be talking on financials. I know it's very, very late at the end of the month, basically, because I was trying to experiment and explore about, piggy bank savings to say, let's do this month, these 3 months before we start the new financial year as promised. But before I do that video and share it with you, there is another very important information that we all should be hearing and something we need to be working on also on our end. ஸோ இதில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்த மாதம் பட்ஜெட் வரும். February month is going to be budget month. Every we do budgeting at home, a couple of days before the next month happens for the next month. அதே மாதிரி நாட்டுக்கு பட்ஜெட் பண்ண போகிறாங்க ஃபெப்ரவரி மாதத்தில். மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹூ ஆரண்ட் அவேர் ஆர் ஒன்லி கோயிங் டு வாட்ச் மை வீடியோ. இதை பற்றி தெரிஞ்சவங்க என் வீடியோ பார்க்க போகிறதில்ல. ஸோ வாட் ஐ தாட் வாஸ் இம்பார்ட்டண்ட் இஸ் க்ளோஷர் ஆஃப் அ லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய விஷயத்த வந்து காற்றுல விட்டுன்னு இருக்காங்க நிறையா பேர். இது நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல என்னத்தை தேடி ஓடுறோங்கிறத விட என்ன இருந்ததோ அதுக்கு ஒரு தேங்க்யூ, என்கிட்ட நீ இது வரைக்கும் இருந்ததுக்கு தேங்க்யூன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு காலத்தில் அது பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது புக் சைஸ் நீ அந்த பிரான்ச்சுக்கோ ஒரு பேங்க்குக்கோ போனால் மட்டும்தான் அந்த கீழே ஒரு நோட் எழுதி இதுலேருந்து இந்த அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த நோட் எடுப்பாங்க, லெட்ஜர்னு ஒன்று திருப்புவாங்க, ஒரு நோட் புக். ஸோ இட்ஸ் கால்ட் அ லெட்ஜர் அண்ட் தே வில் செக் அண்ட் தென் ரைட் இட் இன் யுவர் பாஸ்புக் அண்ட் டுடே எவ்ரிதிங் இஸ் டிஜிட்டைஸ்ட். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல். ஸோ வாட் மேட் மீ டூ திஸ் வீடியோ அப்படிங்கிறது வந்து இஸ் த நியூஸ் தட் ஐ ரெட். ஓகே, டுடே as I'm recording is on 30th of January 2026 because I wanted to share something else, but this is very important. A few months ago, I happened to read and there was something in circulation about unclaimed amount in just a few nationalized banks. ஒரு சில நேஷனலைஸ் பேங்க்ல மட்டும் லைக் எஸ்பிஐ அண்ட் ஐ கெஸ் 2-3 அதர் பேங்க்ஸ்ல இருந்து எடுத்த டிஜிட்டலா இருக்கிறதுனால கொலேட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து சம்வேர் அரவுண்ட் 1.3 லட்ச கோடி. எத்தனை ஜீரோன்னு நீங்களே போட்டுக்கங்க. ஆல்மோஸ்ட் 1.75 or 1.8 lakh crores of Indian rupees is lying unclaimed. அது ஒன்றும் நம்மளோட எக்கானமிக்குள்ள வராத பைசா. அது எப்படின்னா ரொம்ப சிம்பிளா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, அவங்கள்ட்ட தான் ஒரு 5,000 ரூபாய் இருக்குல்ல, கொடுத்தா என்ன, ஏன் 5,000 ரூபாய் கிடையாது, அது யாரோடையோ 5,000 ரூபாய் நான் கையில வச்சிருக்காங்களா, கொடுத்தா என்னன்னு தோன்ற மாதிரி ஒரு நாட்டுக்கு ஃபார் an Indian economy to feel rich and to give me 2 minutes and to run fast and for things to go very smooth, imagine if this money is going to come into the economy. So ஒரு கவர்மெண்ட்டுக்கு துருன்னு தான் இருக்கும். இதை என்ன செக் வச்சா we can அப்படின்னு கூட பட்ஜெட்ல ஏதாவது வரலாங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனை வச்சுட்டு தான் என்னோட வீடியோ. பிகாஸ் I wanted to do this homework for yourself and share it with somebody else whom you think will be needing this piece of information. Okay, so we spoke about nomination and all those things, and the video I will definitely leave in the description box below. So adu pannanongiradhu importantங்கிறத விட please pull out death certificates, please pull out all other documents which is lying around at home. Give a closure to all those things that you haven't closed. Okay, so before I get into what kind of closures, let me tell you this video financial done. It's all about finances, right? So it should be only about accounts, bank accounts or demat accounts or my mutual fund accounts. Lot of things come under closure and that will impact your அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல்ஸை இம்பேக்ட் பண்ண போகுது, எப்படிலாம் இம்பேக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்தில் ஐம் டாக்கிங் அபவுட் பிஃபோர் 2000s வேர் KYC நோ யோர் கஸ்டமருங்கிற கான்செப்ட்லாம் பெருசாக கிடையாது. KYC கான்செப்ட் அண்ட் ஆல் ஸ்டார்டட் அட் தட் பாயிண்ட் 2001 உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் டாக்குமெண்ட் இல்லைனாலே ஃபார்மே ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க நிறைய பேங்க்லலாம். ஸோ என்ன மாதிரி க்ளோஷர்? ஒரு கேஸ் சிலிண்டராக இருக்கலாம்,
ஓகே, ஒன்லி வென் ஐ சே இது முடிஞ்சிடுது, சும்மா என்கிட்ட இருக்கு, நான் என் பேர்லயும் வச்சுருக்கேன், என் பாட்டி பேர்லயும் ஒன்று இருக்கு, எங்க அப்பா பேர்லயும் ஒன்று இருக்குன்னா, ஐ மைட் ஹாவ் அ லாட் ஆஃப் சிலிண்டர்ஸ் அட் ஹோம். பட் வாட் am I doing to the economy also matters. ஓகே, ஸோ ஒரு சிலிண்டராக இருக்கலாம், ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஃபார் கிரெடிட் கார்டு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேயான்னு கொடுத்துட்டு மறந்துருக்கலாம். வாட் எல்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், so many things. ஒரு டெலிஃபோன் லைன் என் பேரில் எடுத்துட்டு தென் நான் அதை விட்டுட்டேன்னு வைங்களேன், அதை பே பண்ணல, அவன் வந்து அதில் ஏதோ ஃபீஸ் எல்லாம் போட்டான், பே பண்ணல, நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள். ஐ டுக் another number that's gone, that's என்னை தேடி யாரை வர போறா. நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், ஏதோ 2-3 வருஷம் நான் டேக்ஸ் ஃபைல் பண்ணலை, ஆனால் எனக்கு டாக்ஸேஷன் ஆகுற அளவுக்கு ஒரு இன்கம் இருந்திருக்கு அப்படின்னா ஃபியூச்சரில் அதை பழசியும் நோண்டி எடுத்துன்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எதெல்லாம் எவ்வளோ க்ளோஷர் கொடுக்க முடியுமோ, ஒரு இபிஐ கட்ட வேண்டிய இடத்துலையோ whatever, I don't remember the list, but what I'm going to tell you is you do a laundry list of all your things. உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க லிஸ்ட் அதே தான், அதை எடுத்துக்கோங்க. இட் குட் பி எனி திங் அசோசியேட்டட் டு வேர் உங்களோட கேஒய்சி இஸ் லிங்க்ட், எனி திங் ரிலேட்டட் டு யோர்ஸ். உங்கள் ஃபோன் நம்பரை யார் பேர்லையான்னு இருக்கா, நீங்கள் வந்து யாராவது சீனியர் சிட்டிசன் பேருக்கு உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கீங்களா, இல்லை உங்கள் அட்ரஸை கொடுத்துருந்தீங்களா, எனி திங் ரிலேட்டட் டு யூ, இஃப் இட் இஸ் ஹேங்கிங் இன் தி ஏர் அண்ட் இஃப் இட் இஸ் ஓப்பன், கிவ் மீ ஜஸ்ட் 2 more minutes ப்ளீஸ். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து ஒரு லிஸ்ட் போட்டு இந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள go ahead and close out all those things. Even if you have to pay extra penalty for that. So இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபினான்ஷியலி உங்களை எப்படி அதை இம்பேக்ட் பண்ணணும்னா, there will be fees and penalty. ஃபர்ஸ்ட் ஒரு dormant அக்கௌண்ட்டாக மாறும், அப்புறம் ஒரு unclaimed அக்கௌண்ட்டாக மாறும். ஸோ நாளைக்கு வந்து கவர்மெண்ட் கேன் கம் அண்ட் சே, okay, before knowing this government, யாருக்கெல்லாம் இது ஞாபகம் இல்லையோ, I'm going to give a small refresher about what the existing government did. கேஸ் சிலிண்டர் வந்த உடனே கேஸ் சிலிண்டர் தான் கை வச்சாங்க. ஓகே, they said we are going to increase it from 600 to 800, 900, 1000 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு we will give you subsidy. ஒரு பேங்க் அக்கவுண்ட் நம்பரை கொடுங்க, 0 பேலன்ஸ் அக்கவுண்ட் மஸ்ட். இப்போ எந்த பேங்க்ல நீங்க போனாலும் ஸ்ட்ரிப் டவுன் வெர்ஷன் 0 அக்கௌண்ட்னு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு அப்பதான் ஆரம்பிச்சாங்க. நேராக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, டிஜிட்டல் இந்தியா பண்றோம் அப்படின்னா எவனாலும் மாத்துவானா, அவனை மாத்திப்பானா, மாட்டான். ஸோ ஐ வாஸ் லைக், why do you want to increase it to 1000 and then give me 300 rupees ரிபேட்? ஏன் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பண்ணும் அப்படின்ட்டு நான் இன்னும் ஒரு கேவலமான ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்காங்கன்னா நான் இருந்தேன். எதுக்கு இப்ப எல்லாரையும் அலக்கழிக்கிறாங்க, இருக்கிற பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்ன நடந்ததுன்னா இன்ட்ரெஸ்டிங், ஒரு மாசம் கழிச்சு எத்தனை டெத் சர்டிபிகேட் வெளில வந்துச்சு தெரியுமா? அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்க, இந்த அம்மாக்கள் கும்பல்லாம். அது வந்து என் மாமியார் பேர்ல இருந்தது, இது வந்து எங்க தாத்தா பேர்ல இருந்தது. கேஸ் சிலிண்டர், ஜஸ்ட் வித் 1 கேஸ் சிலிண்டர், an entire Indian economy for the sake of, நான் வந்து 1000 ரூபாய் கட்ட போறேன், எனக்கு 300 ரூபாய் அடுத்த மாசம் வரப்போகுது. ஏன்னா ஏத்திட்டாங்க, எனக்கு சிலிண்டர் வேணும், நான் வாங்க போறேன். I'm going to buy that retail cylinder, but I need the 300 rupees back. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்களா? So first thing what they did, or if you want your active account number to be given, you should be alive. So எத்தனை டெத் சர்டிபிகேட் வெளில வந்தது, ரைட்டா? அது மாதிரி இந்த அன்கிளைம் அக்கௌண்ட் பேரை சொல்லி நிறைய விஷயங்கள் அடுத்த 1 year பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட கண்ணோட்டம். பட் பிஃபோர் தட் let's see if they will come up with any other brilliant idea on that, right? So அக்கௌண்ட்னு ஒன்று கொடுத்துட்டு, செகண்ட் திங் they did, ஒரு few months down the lineல, ஒரு குடும்பமா நீங்க ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிபேட் கிடையாது. எப்படி? முதல்ல உங்க எல்லாருக்குமே கேஸ் சிலிண்டருக்கு 300 ரூபாய் ரிட்டர்ன் தரப்படும். நெக்ஸ்ட், ஒரு அந்த ரிட்டர்ன் வேணும்னா எல்லாரோட இன்கம் சோர்ஸையும் நீங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்கள காமிச்சிட்டு, காமிச்சாங்களா இல்லையா எல்லாரும் தெரியாது, நீங்க காமிச்சாதான் உங்களுக்கு ரீஃபண்ட்னு சொன்னாங்க. What did they say? You will get a refund of the 300-400 rupees only if you are less than 10 lakhs as a family's income.
விச் மீன்ஸ் எல்லாரும் வந்து என்கிட்ட இன்கம் ஸ்டேட்மெண்ட் காமிங்கன்னு இன்டைரக்டா சொல்லப்பட்டது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அதை கொண்டு வந்து சப்மிட் பண்ணலையோ அவங்க வீட்டுல 10 லட்சத்துக்கு மேல சம்பளம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு, நாட் மாசத்துக்கு, அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். இந்த கதை, இந்த ரிமைண்டர் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். ஸோ யூ கோயிங் டு ப்ரிவென்ட் ஃப்ராட், யூ கோயிங் டு ப்ரிவென்ட் ஃபீஸ், தேவையில்லாம லேட் ஃபீஸ், லேட் இது டார்மெண்ட்டும்பாங்க, அப்புறம் இன்ஆக்டிவ்பாங்க, அப்புறம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க, அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. ஓகேயா? அதே மாதிரி ரொம்ப நாளா அது ஓப்பன்ல அப்படியே தனியா எங்கேயோ இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த அனாமத்து லொகேஷன்லாம் பாத்தீங்கன்னா யாரான்னு குடிசை போட்டு சும்மா அவங்க மாட்டில் வாழ்ந்துருப்பாங்க. நாளைக்கு கிளைம் பண்ணாங்கன்னா we don't know. அதே மாதிரி சரியா பே பண்ணாம, இப்போ நான் அந்த டெலிஃபோன் பில் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி, ஒரு இபிஓ வாட்டர் டாக்ஸோ நீங்க அந்த இடத்துக்கு நீங்க கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்ஸ், இந்த டாக்ஸ், அந்த டாக்ஸ். இப்போ எவ்ரி திங் இஸ் டிஜிட்டைஸ்ட். ஸோ since it's all interlinked, your Aadhaar, your PAN, your contact information, your address, இப்போ வந்து even to the extent of electoral திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ணிருக்காங்க. நீ ஒரே பில்டிங்லயே கீழே மேல இருக்கனாலும் புது ஃபார்மை கொடுத்து புது எலெக்ஷன் கார்டு வேற இஷ்யூ பண்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு டீட்டெயிலா மானிட்டர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா தென் இஸ் யோர் கம்ப்ளைன்ஸ். உங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்குல்ல, இந்த பேக் டு த இந்தியன் எக்கானமி நீங்க கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து விலைவாசி ஏறாது. இஃப் யூ கோ பே ப்ரோஆக்டிவ் டாக்ஸ், if you go and ensure closure about a lot of things which is open and hanging in the air, அப்பதான் money will come back into the system. சிஸ்டம்குள்ள திரும்பி மணி வந்தாதான், பைசா வந்தாதான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் போடுறத குறைப்பான். அவன் டாக்ஸ் எதுக்கு போடுறான்? ஏன்னோ பணத்தை அடிக்கிறாங்க அடிக்கல, that's a different topic. But if inflation has to be bet sought through, you have to do what you have to do, இல்லையா? அதே மாதிரி என்னெல்லாம் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, இன்டைரக்டா ஏதாவது பேமெண்ட் வச்சிருக்கீங்களா? டைரக்ட் பேமெண்ட்ஸ், ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes. டைரக்ட் பேமெண்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏதாவது சரண்டர் பண்ண வேண்டியது இருக்கா? இட் குட் பி, as I said, your gas cylinder again is a simple example. ஏதாவது விஷயம் யூஸ் பண்ணாதது வெறும் சும்மா இருக்கா? If I surrender, will it go to somebody else? எதுக்கு ஒரு ஐட்டத்தை வேஸ்டா நம்ம வச்சுட்டு இருக்கணும்? ஓகே, அதே மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அக்கௌண்ட்லாம் எல்லா மாதிரி சிஸ்டமும் க்ளோஷர் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, இட் வில் கெட் லிங்க்ட் டு யோர் சிபில் ஸ்கோர். இப்போ ஓகே, சிபில் ஸ்கோர்லாம் இப்போ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு அப்படின்னு ஒரு ரேட்டிங், இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ற கம்பெனியா, சுமாரா பண்ற கம்பெனியா, கொஞ்சம் நிறைய லோன் வச்சிருக்கிற கம்பெனியான்னு கம்பெனிக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தனியார் நம்ம இண்டிவிஜுவலா நம்ம அக்கௌண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு சிபில் ஸ்கோர்ன்னு ஒரு பியூரோல பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க கரெக்டான டைத்துல பே பண்ணீங்களா, எப்பெல்லாம் பே பண்ணாம விட்டீங்க, எத்தனை லோன் எடுத்திருக்கீங்க, அடுத்த லோனை கொடுக்க முடியுமா, கொடுத்தா நீங்க கட்டுவீங்களா, அந்த அளவுக்கு உங்களோட இன்ஃபர்மேஷனை அதுல போட்டுக்கிட்டே வரும். உங்களுக்கு ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா? ஓகே, ஸோ ஒரு செக் பவுன்ஸ் ஆனா கூட இட்ஸ் ஆஸ் குட் அஸ் யூ ஹவ் டன் அ ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி. செக்கையே இப்போ செக் புக் அவ்வளவா யூசேஜ் கிடையாது. பட் ஒரு சாதா செக்கை கொடுத்துட்டா நாளைக்கு சும்மா சில பேர் வந்து செக்கை கொடுத்துருவாங்க, போட்டா பவுன்ஸ் ஆகும், கேஷ் இருக்காது. செக்கோட ஆஸ் பர் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இட் இஸ் வெரி கிளியர். யூ கேன் இஷ்யூ அ செக் ஒன்லி இஃப் யூ ஹாவ் தட் மணி இன் யோர் அக்கௌண்ட் ஆன் தட் டேட். அந்த தேதியில நீங்க சைன் பண்ற தருணத்துல உங்க அக்கௌண்ட்ல 100 ரூபாய் இருந்தாதான் நீங்க 100 ரூபாய்க்கு செக்கே கொடுக்க முடியும். இல்லாட்டி கன்சியூமர் கோர்ட், நீங்க கோர்ட்ல கேஸ் போட முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம அதுக்குள்ள போனோம்னா அது ஒரு தனி டாபிக் ஆல்டுகெதர். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் க்ளோஷர்ல இல்லாத போது உங்களுக்கு பிகாஸ் இட் இஸ் டிஜிட்டைஸ்ட், ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன்ல, அதுவும் ஏஐலாம் இருக்கு, they can pull out information about all those things that you haven't closed or repaid or dues pending, can come with heavy penalties.
ஓகே, நீங்க இங்க வந்து பே பண்ணுங்க, அங்க வந்து பண்ணுங்கன்னா அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய திறன் இன்னைக்கு இருக்கு. ஸோ ஒரு இடத்துல அக்கவுண்ட்ல இருக்கு, இன்னொரு அக்கவுண்ட்ல நீங்க கொடுக்காம அறகுறையா வச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த அக்கவுண்ட் வந்து தானே, you know what they can do, this is also your account only, no, we will take that money, put it in the other account and close ன்றுவாங்க. if that is not your account, வந்து எங்ககிட்ட பேசுறாரா சார், அப்ப என்ன பண்ணுவீங்க? அது உங்களுக்கு இல்லைன்னா வேணா ஐயோ அப்படின்ட்டு டாக்குமெண்ட் காமிச்சா அது அந்த அக்கௌண்ட் எந்த இல்லம்மா எங்கேயோ டிடூப்ல தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த பிரச்சனை வேற நிறைய பேங்க்ஸ்ல இருக்கு. when they do mergers and acquisitions and all, ரெண்டு கஸ்டமர் ஐடியை பிளெண்ட் பண்றச்சு எனக்கு அந்த ஐ ஹவ் ஃபேஸ் தட் ப்ராப்ளம். somebody else's ID will get linked and all those things. அந்த பிரச்சனை வேற, இட்ஸ் a different day's topic. ஸோ நான் என்ன பண்ண முடியும்? இதுவும் என் அக்கௌண்ட் தான் அப்படின்னா எடுத்துருவாங்க. எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாஸ்டாக்ல டெபிட் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட்டை. எங்கன்னு போய் நிப்பீங்க அந்த 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும்? ஐம் ஜஸ்ட் சேயிங் 1000, 2000. வாட் இஃப் இட் இஸ் இன் lakhs, something is piled up just as fees? The government will say, oh, you have to pay the fees. There's a banking maintenance fee or some other fees. You can't do much. So, varum mun kaapom. Let's be cautious before something can happen on these lines. Give closure to all those things that is hanging in the air. Be clear of penalties. Get off all those responsibilities. Make a list of all those things. Give yourself a target. Before 31st March 2026, I'm going to do this because I know I have a lot of pending stuff. அதனால தான் அதை பற்றியும் பேசுகிறேன். And also because சும்மா நியூஸ்ல காட்ட மாட்டாங்க, இவ்வளோ கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ஏன்னோ அன்கிளைம்டு பைசா எல்லா இடத்துலையும் இருக்கு அப்படின்னு. இத்தனாம் தேதிக்குள்ள நீங்க கிளைம் பண்ணிக்கலன்னா நாங்க எடுத்துருவோம் சிஸ்டமுக்கு அப்படின்னு செக் போட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி என்கேஷ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். சேயிங் தட், விஷிங் யூ abundance of health, wealth and prosperity and peace in all walks of everything. So I didn't mention about insurance, did I? So அதில் தான் பெண்டிங் இருக்கு. உங்க ரோட் டேக்ஸ் கட்டலை, அதை கட்டலை, இதை கட்டலை, வட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாமும் பாருங்க. பிகாஸ் ஆல் தட் வில் பி இன்டர்ரிலேட்டட். நாளைக்கு வந்து வண்டிக்கு இடம் இல்லை, நீங்க ரோட்ல பார்க் பண்ணிருக்கீங்கன்னாலும் பிரச்சனை வரலாம். ஸோ saying that, signing off, this is Ramya before it gets very lengthy. To take a good detailed look of all those things that has been in an open state, give a closure to it, to avoid any form of record saying you're a defaulter in your records, because once it's recorded, AI will constantly keep telling the same thing. நீங்க என்னதான் நேர போய் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் எல்லாமே இப்போ ஏஐல எடுத்து AI will keep constantly saying, oh, there is a default, you can't do much about it later. Stay safe, happy, healthy and joyful. See you in the next financial video. Bye-bye.